ஆமென். ஆனா ஆவியானவர் ஒரு வார்த்தையை எச்சரிக்கிறார். உலகம் கல்லை போட்டு மூடுன்னு அவர் நீக்குவார். ஆனா நீயே கல்லை போட்டு மூடுனா நீ தான் கல்லை நீக்கணும். அதனாலதான் மார்த்தாள்கிட்ட வந்து சொல்றார், லாசரின் வாழ்க்கையில மகிமை வெளிப்படுத்த வந்தவன். அங்கே கல்லை மூடினது இயேசு. ஆமென். சொல்றார், அதை கல்லை புரட்டி போட்டு. உலகம் போட்ட கல்லை அவர் புரட்டுவார், நீ போட்ட கல்லை நீ தான் புரட்டணும். ஆவியான இந்த வார்த்தையை சபைக்கு கேட்கிறார். ஆலையில் உலகம் பேசுற வார்த்தை, அதை குறித்து கலங்காத. அதை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அங்கிருந்து உன்னை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அந்த பழமொழி நடுவில் இருந்து உன்னை எப்படி தூக்கணும்னு அவருக்கு தெரியும். அங்க கல்லை எப்படி புரட்டணும் அதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பிக்கையாவுமே இழந்தா எல்லாமே முடிஞ்சிச்சுப்பா உனக்கு. இனி ஏன் இந்த வார்த்தை பிடிச்சிட்டு நிக்கிற? இன்னும் ஏன் அவரே சாத்துட்டு இருக்கிற? இந்த பழமொழி எல்லாம் அவமாகும். இதோ கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எந்த கல்லறையின் கல்லை இதோ இதோ தேவ வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. செத்த சரீரத்தை உயிர்ப்பித்தது போல